Hi friends, good morning. மத்தேயு 6 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோசுவா 9 அதிகாரம் முதல் 27 வசனம் வரை. 1 முதல் 27 வசனம் வரை. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள எத்தியோரும், எமோரியரும், கானானியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியருமானவர்களுடைய சகல ஜனங்களுக்கும் அதை கேள்விப்பட்டது. And it's come to pass when all the kings which were on this side Jordan in the hills and in the valley and in all the coasts of the great sea over against Lebanon, the Hittites and the Amorites and Canaanites and the Perizzites and Hivitites and Jebusites heard thereof. வசனம் 2. அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலர்களோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். That they gathered themselves to go together with Joshua and with Israel with one accord. வசனம் 3. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது And when the inhabitants of Gibeon heard what Joshua had done unto the Jericho and to the Ai. வசனம் 4. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்த பழைய ரெட்டு பழைய பைகளையும் பீரிலும் பெத்தேலிலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேலே வைத்து they did walk on willily and went and made as if they had been ambassadors and took hold and stocks up there and asses and wine bottles old and written and bound up. வசனம் 5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பிடித்ததுமாயிற்று. And wool and shoe and cloth upon their feet and hold and garments upon them, and all the breads of their provision was dry and mouldy. வசனம் 6. அவர்கள் கீழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவினிடத்திலே போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடனே உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். And they went to the Joshua unto the camp at
Ezekiel called and said unto them, unto the men of the Israel, we be come from far country, now and therefore, and make ye all luggage with you. வசனம் 7. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த எரிகோ ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களுக்கும் நாங்கள் எப்படி உங்களுடன் உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். And the man of Israel said unto the Evitians, Prodevidian, he devil among you, and how shall we make a legal with you? வசனம் 8. அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். And they said unto the Joshua, we are the servants. And Joshua said unto them, who are you, and from whence come ye? வசனம் 9. அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே பிரஸ்தாவத்தை கேட்டு உமது அடியனாகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர்கள் எகிப்தில் செய்த யாவையும். And they said unto them, from a very fair country the servants are come, and because of the name of the Lord and the God, for we have heard the from of him and all that he did in Egypt. வசனம் 10. அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீதேனும், அஸ்திரோத்தில் இருந்து பாசான் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்து எம்மோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். And all that he did to the work to kings of the Amorites that were and beyond Jordan, to the sea non king of the Asbon, to the Og king of Basas, son, which was at Ashdod. வசனம் 11. ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து கொடிகள் எல்லோரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியர்கள் எங்களுடனே உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். Wherefore your elders and all the inhabitants of your country speak to you, saying, take the victuals with you for the journey, and go to meet them, and say unto them, we are your servant, therefore now and make ye all luggage with you. வசனம் 12. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றைய எங்கள் வழி பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பாசனம் பூத்து இருக்கிறது. This your bread we took not for your provisions out of your house, and the day we come to go unto you, but now and behold it is dry, and it is moldy. வசனம் 13. நாங்கள் இந்த திராட்சை ரசம் துருத்திகளை நிரப்பியில் புதிய தாய்தாய் இருந்தது, ஆனால் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாரதட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்திலே பழசாய் போயிற்று என்றார்கள். And those bottles of the wine which we filled were not new, and behold, they be written, and those your garment and your shoes are the become old by reason of the very long journey. வசனம் 14. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல்
அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். And the man took up their victuals and asked not and counsel at the mouth of the Lord. வசனம் 15. யோசுவா அவர்களுடனே சமாதானம் பண்ணி அவர்களை உயிருடனே காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களுடனே பண்ணின அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். And Joshua made an peace with them and made a lodgage with them to let them live. And the prince of the congregations swore unto them. வசனம் 16. அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின் அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். And it come to pass at the end of the days after they had made a lodges with them that they were their neighbors and that they dwelt among them. வசனம் 17. இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியாம், கெபியரே, பெயரத், கீர்த்தி என்பவைகள். And the children of the Israel journeyed and come unto their cities and the day. Now there are cities were Gibeon and the Chaphria and the Berio and the Kajiriat Jeram. வசனம் 18. சபை பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையர்கள் எல்லோரும் பிரபுக்கள் மேலே முறுமுறுத்தார்கள். And the children of the Israel smote them not, and because the prince of the congregations had sworn unto them by the Lord and God of the Israel, and all the congregations murmured against the prince. வசனம் 19. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையர்கள் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரிலே அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்கள் நாம் தொடங்கக்கூடாது. But all the prince and said unto the whole the congregation, we have sworn unto them by the Lord and God of the Israel, now therefore we may not touch them. வசனம் 20. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிருடனே வைத்து அவர்களுக்கு ஒன்றும் செய்வோம். This we will do them, we will even let them live. Last word be upon used because of the hurt which we suffer unto them. வசனம் 21. பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையர்கள் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடனே சொன்னார்கள். And the prince said unto them, let them live, but let them be hewers of the wood and drawers of the water unto all the congregations, as the prince had promised them. வசனம் 22. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்கள் வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்து என்ன? And Joshua called for them, and he spake unto them, saying, wherefore have ye beguiled you, saying, we have very fear from thee, when he dwelt among you. வசனம் 23. அப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் கொடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரர்களாய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்கள் விட்டு நீங்க மாட்டாது என்றான். Now therefore
He hath caused it, and there shall no need of the you be fear from being a bandman, and he words of wood and drawers of water for the house of the my God. வசனம் 24. அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும், தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியர்களுக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதனால், நாங்கள் எங்கள் ஜனத்தின் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்வோம். And they answered and Joshua and said, and because it was tyrannical, told they servants how that the Lord and the God and commandment his servants Moses to the give you all this land, and to the destroy all the inhabitants of the land from before you. Therefore we were and sorry afraid of your lives because of you, and ye have done these things. வசனம் 25. அப்பொழுது இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையே நியாயமாய் தோன்றுகிறபடியே உங்களுக்குச் செய்வோம் என்றார்கள். And now and behold, we had in thine hands as it some God good and right, and the to do and to use to. வசனம் 26. அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்தது, இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். And so did he unto them, and delivered them out of the hands of the children of the Israel, that they shall slave them not. வசனம் 27. இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்த நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் கொடுக்கிறவர்களாகவும் ஆகினார். And Joshua made unto them that day warriors of wood and drawers of the water for the congregations and for the altar of the Lord, even unto this day, in the place which he shall choose.